எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் பிரெட் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து வீட் பிரெட் ஒரு லோஃப் எடுத்துருக்கேங்க. அதாவது சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து நீங்கள் சும்மா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அப்புறம் வந்து சுகர் வந்து நான் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். பால் வந்து ஒரு சின்ன கிளாஸில் தேவையான அளவு எடுத்திருக்கேன். தண்ணி தேவையான அளவு. அப்புறம் ஏலக்காய் ஒரு 3-4. அப்புறம் பாதாம் வந்து ஒரு வெந்நீரில் கொஞ்சம் ஊற வச்சு தோலை உரித்து எடுத்துருக்கேங்க ஒரு 4-5. இப்போ கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ப்ரெட்டை சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி எடுத்துட்டேங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இருந்ததுன்னா ஒரு மாதிரி கொலகலன்னு ஒட்டிக்கும். பாருங்கள், பொலன்னு இருக்குது இந்த மாதிரி. இப்போ வந்து அதை வந்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஜாமுன் மாவு பதத்துக்கு பால் விடணுங்க. மொத்தமாக வந்து கொட்டிடக்கூடாது. தொம்முன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளித்து அதை வந்து மாவு பிசையணும். ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. நிறைய எல்லாம் போடலை. ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அதை இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி அமுத்தணும். இப்போ மாவு வந்து பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அதாங்க பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சைடில் வந்து அதை இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இன்னொன்றுத்தில் வந்து நம்ம சுகர் வந்து சிரப்பை வந்து கொதிக்க விடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் சூடு ஆகட்டும். அது அடுத்து இன்னொரு சைடில் வந்து கடாயை ஆன் பண்ணிவிட்டு அதில் சுகர் போட்டு தண்ணியை போட்டு சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். கரையட்டுங்க. நிறைய தண்ணி விட்டால் லேட் ஆகும் உங்களுக்கு பாகு வரத்துக்கு. இப்போ சுகர் சிரப்பில் வந்து ஏலக்காயை போட்டுடலாங்க. கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஸ்டிக்கியாக இருக்கணும். ரொம்ப கம்மிப்பதான் வரக்கூடாது. தொட்டால் வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். அதான் கரெக்டான படம். இந்த கடாயி காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த ஜாமுன் பால்ஸை போட்டோம்னா ரொம்ப வந்து பெருசாக வைக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் காஞ்சி போய் கருப்பாயிரும், நல்லா இருக்காது. கோல்டன் ஃப்ரை ஆன உடனே ஆஃப் பண்ண இது எடுத்துடலாம் வெளியில். கரெக்டாக ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம் வெளியில். இப்போது ஓரத்தில் வந்து அழுக்கு இருக்குது பாருங்கள், அதை பாலை போட்டால் அதை அப்படியே ஓரமாக வடித்து எடுத்துடலாங்க. கொஞ்சோண்டு பால் போட்டுக்கலாங்க. இப்போ விருப்பம் இருந்ததுன்னா குங்குமப்பூ போட்டுக்கலாங்க. இப்போ கையில் தொட்டு பார்க்கலாம் பால் அந்த இது வந்துருச்சான்னு. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஜாமுன் உருண்டைகளை அதில் போட்டுருவாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்தி கூட. உங்களுக்கு வீட்டில் தான் பண்ணுறோம் நம்ம. அதாவது வந்து கோதுமை ப்ரெட்டில் தான் பண்ணுறோம். டேஸ்டியாக இருக்கும். ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.